ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு புதினா மெது வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் உளுந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இது கூடவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். அப்போ தான் வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதில் சேர்க்கறதுக்கு மிளகு, ஜீரகம், வெங்காயம், புதினா. இப்போ இதை பொடியாக கட் பண்ணின வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இருந்தால் போதும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு கொரப்பாக அரைச்சி எடுத்தது, பொடியாக கட் பண்ணின புதினா ஒரு அரைக்கட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உப்பு பெருங்காயம்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வடை பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகட்டும். நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ஓட்டை போட்டு சேர்த்துக்கலாம். வடையை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் குக் ஆகும். இந்த மாதிரி ஒரு பக்கம் கலர் மாறினதும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான புதினா மெது வடை ரெடி. ஈவினிங் டீயோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான டேஸ்டான புதினா வடை. இது கூட தொட்டுக்க தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.